என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்பவே அமைதியா இருக்க. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரட்டுமா? வேலையா? இல்ல, எந்த நிமிஷத்துக்காக நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அதோட சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் காத்துருங்களேன். இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கும்? வெறும் 5 நிமிஷம். 5 நிமிஷமா? அது சரி, நான் உங்களுக்காக 5 வருஷம் காத்திருக்கலாம், நீங்க எனக்காக ஒரு 5 நிமிஷம் காத்திருக்க மாட்டீங்களா? விட்டா பிளாக்மெயில் பண்ணவ. இது ரொம்ப தப்பு. புருஷன் இந்த மாதிரி தவிக்க வைக்கிறது. நான் இப்ப போலாமா? நான் உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன் கண்ணா. ஏன்னா நீங்க என் வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுத்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் நான் அவரை எங்க எழுந்துட்டேனோன்னு என் மனசு கடந்து தவிச்சது கண்ணா. ஆனா நான் ஒரு நிமிஷம் பயத்துல மறந்தே போயிட்டேன். எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதே நீங்க தானே. இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுதலை தான் வைக்கிறேன். இனிமே நாங்க 2 பேரும் என்னைக்கும் பிரிய கூடாது. நாங்க எப்பவும் ஒன்னா இருக்கணும். ராதிகா, உனக்கு என்ன தேவையோ அதைத்தான் நான் கொடுத்து விட்டேனே. இன்னும் ஏன் அழுகிறாய்? உனக்கு சந்தோஷம் இல்லையா? இன்னைக்கு நீங்க என் வாழ்க்கையோட சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க. நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமும் துக்கமும் வாழ்க்கையின் அங்கம்தானே ராதிகா. ஆனால் வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும் உன் நம்பிக்கையை நீ விட்டுவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, உன்னை தேடி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நான் எப்போதும் உன்னுடனேயே இருப்பேன். ஒவ்வொரு பக்தனும் கடுமையான சந்தர்ப்பத்தை கையாள்வது என்பது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்வதைப் போல் ஆகும். என்னுடைய உண்மையான பக்தர்களுக்கு நான் அதிகப்படியான சோதனைகளை தருவேன். ஆனால் நீதான் நான் தந்த எல்லா சோதனைகளையும் வென்று விட்டாயே. பிறகு எதற்காக இந்த கண்ணீர்? நீ இந்த விஷயத்தில் பெருமை அல்லவா கொள்ள வேண்டும்? எதை நீ சந்தோஷம் என்று நினைக்கிறாயோ அது இப்போது உன்னுடனேதான் இருக்கிறது. அதனால் நீ அனைத்தையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கு. இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? நீ என்கிட்ட 5 நிமிஷம் சொல்லிட்டு போன. ஏன் வரதுக்கு இவ்வளவு நேரம்? நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்ச அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்ல போனேன். அப்படியா? அவர்கிட்ட சொல்லிட்டல்ல, இன்னைக்கு எங்களை சேர்த்து வச்சிட்டீங்க, இனிமேல் வாழ்க்கை முழுக்க எங்களை பிரிக்க மாட்டீங்க. என்ன இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும். வா.
உனக்காக நான் ஒரு அன்பளிப்பு வச்சிருக்கேன். என்ன? அதை பார்க்கணும்னா நீ கொஞ்ச நேரம் கண்ணம் மூடி இருக்கணும். நீ இந்த கொலுசை என்கிட்ட கொடுத்தப்ப அப்ப எனக்கு நம்பிக்கை வரல. ஆனா எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு புரியவும் செஞ்சிருச்சு. இதனால கடந்த 5 வருஷமா இந்த கொலுசோட எனக்கு என்ன உறவு இருந்ததுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த கொலுசு நம்ம 2 பேருடைய காதல் சின்ன ராதிகா. चाहतों का सिलसिला हो रहा है, मिट रही है दूरियां और फासला खो रहा है, हो रही है बात कुछ ऐसी जिसमें, हो रही है बात कुछ ऐसी जिसमें शब्द गुम है, अर्थ मतलब चुपके से खो रहा है। लो शुरू अब चाहतों का सिलसिला हो रहा है, मिट रही है दूरियां और फासला खो रहा है। के रख लो चाहतों के ये लम्हे, चुन के रख लो चाहतों के ये लम्हे, यूं संभल कर थाम लो पल, देखो वो खो रहा है। விடுங்களே. நீ எங்கேயும் போக முடியாது, என் கூடவே இரு. என்ன போக விடுங்க, நான் போய் குளிக்கணும். இந்நேரம் கீழே எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போனா உன்னை யாராவது ஏதோ சொல்லவா போறாங்க? ஷோ, போக விடுங்க. இனிமே நம்ம எப்போ ஒன்னாதானே இருக்க போறோம். ஒவ்வொரு ராத்திரி பகலும் உங்க கூட தானே இருக்க போறேன். இது வரைக்கும் நம்ம காதலுக்கு எவ்வளவோ சோதனைகள் ஏற்பட்டுச்சு. அதுல எல்லாம் நம்ம ஜெயிச்சு வந்துட்டோம். இப்ப நாம அதோட பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இனிமே வாழ்நாள் முழுக்க நம்ம 2 பேருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். என்னோட மனசு இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, எந்திரிங்க. இன்னைக்கு ஜென்மாஷ்டமி. நீங்களும் சீக்கிரமா குளிச்சுட்டு கீழே வரணும். தூங்குனது போத எந்திரிங்க, எந்திரிங்க. சீக்கிரமா குளிச்சு தயாராயிட்டு கீழே வாங்க. டேய் கோவிந்தா, இங்க வா. இம்மார்த்தி கிட்ட நான் பிருந்தாவன் போறேன்னு சொல்லிடு. இந்த விஷயத்தை இம்மார்த்தி கிட்ட சொல்றதால என்ன பிரயோஜனம்? நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க, எதை பத்தியும் அவ கவலைப்படுறது இல்லையே. நீ சொல்றதும் சரிதான்ப்பா.
அதனாலதான் ஒரு 2-3 நாள் நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு அவளை விட்டுட்டு போறேன். தாங்க முடியலப்பா என்னால. தினம் அவளை பத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை தான். இந்த பொண்ணுக்கு அப்பனை பத்தியும் கவலை இல்ல, குடும்ப கௌரவத்தை பத்தியும் கவலை இல்ல. திருடிக்கிட்டு திரியடா ஊர் பூரா. ஏ லூசு பயலே, என்னமோ இதுவரைக்கும் என்ன பார்க்காத மாதிரி பாக்குற. இது ஒண்ணு உங்க அம்மா வீட்டுல காய்கறி நறுக்கிற கத்தி இல்ல. ராம்பூர் கத்தி, ராம்பூர் கத்தி. இந்த கத்தி ராம்பூர்ல வாங்குனது. எட்ரா பணத்தை எந்திரி. எட்ரா பணத்தை எட சொல்லிட்டு இருக்க மவனை. எட்ரா எட்ரா பணத்தை எடு பணத்தை. என்ன விட்டுடுங்க, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. என்ன சொன்ன? மவன பொம்பளை புள்ள மாதிரி பொழுதுட்டு இருக்க. இந்த பையில என்னடா வச்சிருக்க? மவன கேக்குறல சொல்றா. ஐயோ, என்ன விட்டுடுங்க. பணத்தை எடுக்கறியா இல்ல இந்த சைக்கிள் டயர் மாதிரி உன பஞ்சர் ஆக்கட்டுமா? ரச்சிதா, மவன இந்த படத்துக்கு அவளை ராங்கி கட்டுறியா? பரவாயில்ல, இவ்ளோ பணத்தை வச்சிருக்க. முதல்ல இந்த வர நீ கேக்குறல. பிருந்தாவனத்துல இருந்து நான் வரேன். பிருந்தாவனத்துல இருந்தா? பிருந்தாவனத்து ஜனங்க கிட்ட இவ்ளோ பணம் இருக்கா? நான் மதுரால வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இத நான் சம்பாதிச்ச பணம். உங்க கைய நான் கால நினைச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. நீ இப்படி பொட்டப்புள்ள மாதிரி ஏன் அழுவுற? பணம் வேணுமா? எடுத்துக்கோ. வச்சுக்கோ. பார்த்து பத்திரமா வச்சுக்கோண்ணே. இந்த இடம் ரொம்ப மோசமானது. இங்க திருட்டு பயம் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் போற வழியில சிரிச்சுக்கிட்டே போகணும். எப்படி? சிரிச்சுக்கிட்டே? எங்க சிரி பார்க்கலாம். சிரி. பல்ல தெரியணும். அப்படியே பல்ல காமிச்சுக்கிட்டே உன் ஓட்ட சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பு. வேணா விட்டுருங்க. பிருந்தாவனத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் மகா பண்டிதரே. வாங்க. அப்பா, நான் நந்துவை பார்த்துட்டு வரேன். சரி, போய் பார்த்துட்டு வா. உன்னை பாக்குறதுக்கு தான் அவன் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் நல்லாவே வளர்ந்துட்டான். அவனோட சேர்ந்து சேட்டைகளும் நிறைய வளர்ந்துருச்சு. நான் இப்ப வரேன். நீங்களாம் வாங்க. மன்னிச்சிடுங்கப்பா. தள்ளிட்டு எல்லாத்தையும் இப்ப யார் எடுத்து கொடுப்பாங்க? ஏற்கனவே நேரம் வேற ஆயிடுச்சு. தான மகளான் வந்தா எல்லாத்தையும் தள்ளி வேற விட்டுட்டா. மன்னிச்சிடுங்கப்பா, அவசரத்துல நான் கவனிக்கல. இந்தாங்கப்பா உங்க பொருள். மன்னிச்சிடுங்க. அட, ரொம்ப பொறுப்பான பொண்ணா இருக்காளே.
என் பொண்ணு இருந்திருந்தா இப்படித்தான் இருந்திருப்பா. நந்து. ராதே ராதே அக்கா. ராதே ராதே. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா நீங்க என்ன மறந்தே போயிட்டீங்கல்ல? மறக்கல நந்து. ஆமா, நீ ஏன் இந்த தடவை கண்ண விஷயம் போடல? என்னக்கா, நான் இப்ப பெரியவன் ஆயிட்டேன்ல, அத சின்ன பசங்க தான் போடுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே என்னோட குட்டி நந்து தான். நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா. சரி, நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வா உள்ள பூஜைக்கு. நான் உனக்கு மாமாவை அறிமுகப்படுத்துறேன். வா. நந்துவ பாத்தீங்களா? இப்ப எனக்கு பிருந்தாவனத்துல இருக்கிறவங்க அன்பையும் ஆதரவையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த பிருந்தாவனத்துக்கு வந்துட்டு மனசு சந்தோஷம் அடையலன்னா பக்தர்கள்லாம் இங்கேயே வர போறாங்க. பண்டிதர் நீங்க பூஜை ஆரம்பிங்க. என்ன போக விடுங்கய்யா. எனக்கு முன்னால 150 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் போனா கிடைக்காது. இல்லப்பா அப்படி எல்லாம் போக கூடாது. இது மகா பண்டிதர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் விசேஷமா செய்யற பூஜை. நீ உங்க ஊரு உங்க ஜாதி பேரு சொன்னாதான் உள்ள போக முடியும். மதுரால இருந்து வரேங்க ஐயா. மதுரால இருந்து வரேன். நானும் பிராமணன் தான். ஆனா ஈமச்சடங்கும் பிண்ட தானமும் பண்றவன். இப்போ அது போறீங்களா? போறேன். போக கூடாது. இல்ல நீ உள்ள எல்லாம் போக கூடாது. நீ என்னைய தடுக்கிறது? நான் போயிடுறேன். வழி விடுங்கயா. அட விடுங்கயா. நான் உள்ள போறேன். வழி விடுங்கயா. என்னங்க சத்தம்? மதுரால இருந்து தாராசங்கர்னு ஒரு பண்டிதர் வந்திருக்காரு. அவர் மக்களுக்கு ஈம காரியம் செய்யறவரு. அதனால அவருக்கு தானம் கொடுக்க கூடாது. இல்ல, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இது நியாயத்தையும் தர்மத்தையும் மீறின செயலாகும். அது மட்டும் இல்லாம கர்ம காரியங்கள் செய்யும் போது, அதோட நாம பிண்ட தானம் செய்யும் போது இந்த மாதிரி பிராமணர்களுக்கு தானே தானம் கொடுப்போம். அப்படி இருக்கும்போது இந்த நல்ல நாள்ல நம்ம ஏன் அவங்களுக்கு தானம் கொடுக்க கூடாது? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆளுங்க இறந்து போனவங்களுக்கு காரியம் பண்ணாதானே உங்களால மோட்சத்துக்கு போக முடியும், அவங்களால சொர்க்கத்தை அடைய முடியும். அந்த மாதிரி பிராமணர்களுக்கு தான் முதல்ல நாம தானம் பண்ணணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மத்த பிராமணர்கள் மாதிரியே அவரையும் அவங்களோட கூட்டிட்டு வாங்க. போங்க. அட விடுங்கப்பா. வழி விடுங்கப்பா. உள்ள போயிரப்பா. வழி விடுங்கப்பா. விடுங்கப்பா. தானம் வாங்குறதுக்காக தான் அவ்வளவு நிறுத்துங்க. அவரை யாரும் எதுவும் செய்யாதீங்க. மகா பண்டிதர் தாராசங்கர் பண்டிதர் உள்ள வர சொல்லிருக்காரு. கேட்டீங்களா? என்னமோ உள்ள விட மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப மகா பண்டிதர் என்ன தானே உள்ள கூப்பிட்டு இருக்காரு. இப்ப சொல்லுங்க, லைன்ல போய் நிக்கட்டுமா? உனக்கு நான் தான் பிண்டம் போடணும், ஞாபகம் வச்சுக்க. நந்து, நீ போய் மத்த குழந்தைங்களையும் தயார் பண்ணு. போ. தேவ மாப்ள, பக்தர்கள்லாம் உங்களை பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. என்னாச்சுமா? சின்ன மருமகளே, தேவா பக்கத்துல விவேக் நிக்கிறான்ல, அவனை கொஞ்சம் பாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்ல. ஆனாலும் நான் அவனோட அம்மாவாச்சு. உண்மையிலேயே அவன் சந்தோஷமா இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அவன் மனசுக்குள்ள நிறைய துக்கம் இருக்குமா. அவன் மனசுல இருக்கிற வேதனையை தீர்க்கறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரியுது. சீக்கிரமா அவனுக்கு நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சு கொடுக்கணும். கடவுள்கிட்ட நான் ஒண்ணுதான் வேண்டிக்கிறேன். அவனும் தேவா மாதிரி நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. இந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, விவேகண்ணாவோட வாழ்க்கையில அவருக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தால நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறோம். பாட்டிமா, நான் இதோ வந்துடுறேன். ஹரிலால் மாமா, பூவெல்லாம் வந்துருச்சா?
என்னைக்காவது ஒரு நாள் விஷாகா திரும்பி வராமலா போயிடுவா? அவ வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறேன். ராதே ராதே. அங்க கொஞ்சம் அலங்காரம் எல்லாம் மிச்சம் இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க அலங்காரம் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம், நான் மகா பண்டிகையை பார்க்க முடியுமா? அதோட இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே எல்லாத்தையுமே எடுத்து கொடுங்க. சரி ராதே ராதே ராதே.